அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 5 விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஒண்ணு, ஐஐடி மெட்ராஸ்ல ஜேஇ எக்ஸாம் எழுதாமையே எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதும், அந்த ப்ரோக்ராம் என்னெல்லாம் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறதும், அதுக்கு எப்படி அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும், பிளஸ் அந்த ப்ரோக்ராம்ல என்னென்ன ஃபினான்சியல் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும், அவங்களுடைய எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எங்கெல்லாம் எக்ஸாம் நடக்குது, பிளஸ் அதுல வேற என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போறாங்க, அதுல படிக்கிறவங்களுக்கு வேற என்ன சப்போர்ட் ஐஐடி பண்றாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரையிலும் அந்த ப்ராசஸை தெளிவா புரிஞ்சுக்கணும்னா ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாரும் 12th முடிச்ச உடனே பெரிய ஒரு குழப்பம் இருக்கு. எல்லாருக்கும் நல்ல கல்லூரியில படிக்கணும், எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறப்ப, அது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பெரிய டாப் நாச் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருடைய கனவா இருக்கும். பட் ஐஐடி ட்ரீம்லாம் எல்லாருக்கும் நிறைவேறாது. ஏன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ் இன் த வேர்ல்டு. அதுல பல லட்சம் பேர் எழுதுறாங்க. அதுல ஒரு சில ஆயிரம் கணக்கான மாணவர்கள் தான் ஐஐடியில் கிடைக்கும். அதுல ஜேஇல 95க்கு மேல இருக்கக்கூடியவங்க அல்லது 90க்கு மேல இருக்கிறவங்க தான் அந்த ஈவன் அட்லீஸ்ட் நியூ ஐஐடியில கிடைக்கும். ஆனா ஐஐடி மெட்ராஸ் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரோக்ராமோட பேர் பிஎஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன். எல்லாம் நோட் பண்ணி, இது பிஎஸ்சி கிடையாது, பிஎஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ப்ரோக்ராம். இது ஹைபிரிட் மோட்ல ஆஃபர் பண்றாங்க. அதாவது ஆன்லைன்ல ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் நீங்க டெஸ்ட் சென்டருக்கு போற மாதிரி இருக்கும். இப்ப இந்த ப்ரோக்ராமுக்கு என்னெல்லாம் தேவை, நிறைய ஃபிளெக்சிபிளான ப்ரோக்ராம். இதுக்கு நீங்க பிளஸ் 2ல எந்த குரூப் வேணா படிச்சிருக்கலாம். ஈவன் மேக்ஸ் படிச்சிருக்கணும் அவசியம் இல்லை. நீங்க ஆர்ட்ஸ் கூட படிச்சிருக்கலாம். அதே மாதிரி ஏஜ் லிமிட் கிடையாது, யாரு வேணாலும் படிக்கலாம். ஈவன் 40ஸ்ல இருக்கிறவங்க 50ஸ்ல இருக்கிறவங்க யாரு வேணா படிக்கலாம். அதே மாதிரி இயர் லாங் த்ரூ அவுட் த இயர் கிட்டத்தட்ட ஒரு 3 டேர்ம் நீங்க எக்ஸாம் எழுதி அதுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ண முடியும். இது ஒரே ஒரு ஜூன் ஜூலைல மட்டும் இல்ல, ஏப்ரல்ல மட்டும் இல்ல அப்படின்னு இல்லாம வருஷம் முழுமைக்கு ஒரு 3 முறை அந்த டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸாம் வச்சுட்டு எடுக்கிறாங்க. இதுக்கு சிம்பிளா 2 விஷயம் தான் அவங்க பண்றாங்க. ஒண்ணு இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் தேவை என்னன்னா, குவாலிஃபையர் எக்ஸாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த குவாலிஃபையர் எக்ஸாம் நீங்க எழுதி அதுல குவாலிஃபை பாஸ் பண்ணணும். அது எப்படின்னா ரேங்கிங். இப்ப ஜேஇ பொறுத்தவரை ரேங்கிங் எத்தனை லட்சம் பேர் எழுதுறாங்க, அதுல டாப்ல இருக்கிறவங்களை மட்டும் தான் செலக்ட் பண்றாங்க. பட் ஆனா இந்த இதுல அப்படி இல்லை. தேர் இஸ் நோ லிமிட் இன் த சீட். எவ்வளவு பேர் வேணாலும் ஜாயின் அலோவ் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, குவாலிஃபையர் எக்ஸாம்ல 50% மினிமம் மார்க் எடுத்திருந்தா அவங்க அது குவாலிஃபைடுன்னு அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த குவாலிஃபையர் எக்ஸாம் நீங்க குவாலிஃபை ஆயிட்டாவே நீங்க யூ பிகம் எலிஜிபிள் டு ஜாயின் திஸ் ப்ரோக்ராம். இப்ப என்ன ஆயிடுது, நமக்கு காம்படிஷன் குறைஞ்சது, நிறைய படிக்க முடியும். ஆனா இது என்னன்னா ஆன்லைன் ப்ரோக்ராம் தானே, அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குமா? ஏன்னா இன்னைக்கு நிறைய ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் நல்ல நல்ல இன்ஸ்டியூட் கொடுக்குற பொழுது அதை கண்டிப்பா நீங்க தாராளமா நம்பி ஜாயின் பண்ண முடியும். இதுல 100 விஷயம் என்னன்னா, இதை நீங்க வேற ஏதாவது ரெகுலர் காலேஜ்ல வேற ரெகுலர் டிகிரி படிச்சுட்டு உங்களால மேனேஜ் பண்ண முடிஞ்சா இதையும் சேர்த்து படிக்கலாம். இதை நீங்க தனியா இது படிக்கிறப்ப வேற எதுவும் படிக்காம இருக்கணும் வச்சுக்கோங்க. நீங்க உதாரணத்துக்கு வேற ஒரு காலேஜ்ல பிடெக் சேர்ந்து படிச்சுட்டே கூட இதை உங்களால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா இதை பிஎஸ் டேட்டா சயின்ஸ் நீங்க தொடர்ந்து படிக்கலாம். அப்ப 4 வருஷம் பிடெக் நீங்க ஒரு ரெகுலர் காலேஜ்ல படிக்கிறப்பவே இதையும் உங்களால நீங்க மேனேஜ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, முடிக்கிற பொழுது ஒரு பிடெக் நீங்க ரெகுலரா படிக்கிற காலேஜ்ல டிகிரியும் பிளஸ் பிஎஸ் டேட்டா சயின்ஸ் இதுலயும் படிக்க முடியும். ஆனா அதை நீங்க முடிவு பண்ணிக்கணும், உங்களால அதை மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கறது. இப்ப நான் என்ன பண்றேன்னா, உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அதை எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க வெப்சைட்டுக்கே நம்ம போயிட்டு ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாங்களா? எஸ், கம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு டோட்டலா அவங்களுடைய வெப்சைட்டை கம்ப்ளீட்டா அவங்க வெப்சைட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க போக வேண்டியது என்னன்னா, study.iitam.ac.in.ds. இதுதான் அவங்களுடைய வெப்சைட்டு. இது நான் முன்னாடியே போனதால இப்படி இருக்கு. இந்த சாரி, டிஎஸ்ன்னு வரணும். டிஎஸ் இதுதான் அவங்களோட வெப்சைட். study.iitam.ac.in.ds. இதுதான். இப்போ பாருங்க, இந்த கரண்ட் பேட்சுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் நவ். இந்த அப்ளிகேஷன் மே மாசம் 20th தான் க்ளோஸ் பண்ண போறாங்க. எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னா ஜூலை 13th நடக்க போகுது. இப்போ இந்த இதுக்கு வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்னெல்லாம் நான் பண்ணணும். முதல்ல உங்களுக்கு என்ன பண்றேன், பட் ஓவரால் ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இதை டிஃப்ரெண்ட் லெவல்ல, அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுது அப்படின்னா,
அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 இயர்ஸ் படிக்கிறதுக்கு தேவையில்லை, ஒருவேளை 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு வேணாம்னு தெரிஞ்சுன்னா அதுல வந்துடலாம். பட் அதுக்கு என்ன கிரெடிட் இருக்கும்? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து ஒரு 1 இயர் படிச்சுட்டு நீங்க ஒண்ணுமே இல்லைன்னா டிஸ்கண்டினியூ தான் பண்ணணும். பட் NEP என்ன சொல்லுது, நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுதுன்னா 1 இயருக்கு அப்புறம் முடிச்சுட்டு வந்தா ஒரு லெவல், அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. 2 இயர்னா ஒரு லெவல். அந்த மாதிரி இது அந்த NEP அவங்க அடாப்ட் பண்ணியிருக்கிறதுனால பாருங்க, நீங்க குவாலிஃபயர் எக்ஸாம் முடிச்சு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபவுண்டேஷன் லெவல்ல நீங்க வெளியில வந்துடலாம். எப்படின்னா எக்ஸிட் வித் ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேட். அதை கொடுக்கறது வந்து ஐஐடியோடைய கோட் அப்படிங்கிற அந்த ஐஐடியோடைய சென்டர் ஆஃப் ஆன்லைன் எஜுகேஷன் அந்த சர்டிஃபிகேட்டோட வெளியில் வந்துடலாம். அதுக்கு 32 கிரெடிட் நீங்க முடிச்சிருக்கணும். இது என்ன கிரெடிட்ங்கிறது அப்படி என்னன்னா, ஒரு கோர்ஸை முடிக்கிறதுக்கு இத்தனை சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த 32 கிரெடிட் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா ஃபவுண்டேஷன் லெவலோட நீங்க எக்ஸிட்னா போதும்னு சொல்லிட்டு நீ வெளியில் வந்தலாம், அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நான் கன்டினியூ பண்றேங்கிற பட்சத்தில் அடுத்து இன்னும் மறுபடியும் ஃபர்தரா 54 கிரெடிட் நீங்க படிச்சீங்கன்னா யூ கேன் எக்ஸிட் வித் டிப்ளமோ லெவல். அதுல 2 விதமான டிப்ளமோ கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து டிப்ளமோ இன் ப்ரோக்ராமிங், இல்லைன்னா டிப்ளமோ இன் டேட்டா சயின்ஸ். அதை நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் எதுல நீங்க வெளியில வரலாம் அப்படிங்கிறத. இப்ப அது முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப 2 டிப்ளமோ லெவல் இருக்கு. அதுல ஏதோ ஒண்ணு முடிச்சுட்டு போதும் எனக்கு வேதனை வந்து வந்துடலாம். அடுத்து பாருங்க, இல்லைன்னா இன்னும் 3rd இயர் கன்டினியூ பண்ணீங்க அப்படின்னா பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ்ல பிஎஸ்சி ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா சயின்ஸோட வெளியிடலாம். அதுக்கு இன்னொரு 28 கிரெடிட் படிக்கணும். இல்லை நான் ஃபுல்லாகவே படிக்க போறேன்னா ஃபர்தரா அந்த 28 கிரெடிட் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்தரா இன்னொரு 28 கிரெடிட் படிக்கிறப்ப யூ வில் கெட் பிஎஸ் டிகிரி இன் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஃப்ரம் ஐஐடி மெட்ராஸ். இதுல இந்த ஃபவுண்டேஷன் லெவல் மட்டும் ஐஐடியோட ஆன்லைன் எஜுகேஷன் அந்த இன்ஸ்டியூட் தர மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றது எல்லாமே ஐஐடி மெட்ராஸ் கொடுக்குற சர்டிஃபிகேட்டா உங்களுக்கு வரும். இதுல பாருங்களேன், நார்மலா கோர்ஸ் கிரெடிட் ஈச் லெவல் ஃபவுண்டேஷன் லெவல் 32 கிரெடிட் 8 கோர்சஸ்னா அந்த அந்த சப்ஜெக்டோட டைட்டிலுக்கு சொல்றாங்க. அதுல பாருங்க, டிப்ளமோ லெவல்ல ப்ரோக்ராமிங், அதாவது டிப்ளமோ இன் ப்ரோக்ராமிங்னா 27 கிரெடிட் 6 கோர்ஸ் பிளஸ் 2 ப்ராஜெக்ட். டேட்டா சயின்ஸ்னா 27 கிரெடிட் 6 கோர்ஸ் பிளஸ் 2 ப்ராஜெக்ட். மொத்தத்துல 4 ப்ராஜெக்ட் பண்ணணும். பிஎஸ்சி டிகிரி லெவல் வந்து 28 கிரெடிட், பிஎஸ் டிகிரி லெவல் வந்து அனதர் 28 கிரெடிட் நீங்க படிக்கணும். இப்போ டோட்டல் பிஎஸ்சி டிகிரிக்கு வந்து 114 கிரெடிட்டும், பிஎஸ் டிகிரிக்கு வந்து 142 கிரெடிட்டும் நீங்க படிச்சிருந்துருக்கணும். இதை கம்ப்ளீட் பண்றதுக்கான அவங்க டைம் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 4 இயர்ஸ்ல இருந்து 8 இயர்ஸ் நீங்க டைம் எடுத்துக்கலாம். அந்த டைத்துல நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இதுக்கு ஏதாவது 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே பிஎஸ் டிகிரி முடிக்க முடியாது. கண்டிப்பா மினிமம் 4 இயர்ஸ் நீங்க படிச்சிருந்தா மட்டும்தான் முடிக்க முடியும். இப்ப இதனுடைய அசஸ்மெண்ட் என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பாருங்க. டேர்ம் ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்றீங்க. ரெஜிஸ்டர் பண்ணி எவ்ரி இயர் இஸ் டிவைடட் இன்டு 3 டேர்ம்ஸ். அதாவது 4 மந்த் ஈச்சா 3 டேர்மா டிவைட் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம பே பண்றோம். மந்த் 1, மந்த் 2, 3. அதாவது மந்த் 1 எண்ட்ல ஒரு குவிஸ், மந்த் 2ல எண்ட்ல ஒரு குவிஸ், மந்த் 3ல ஒரு குவிஸ், அதுக்கப்புறம் 4th மந்த்ல எண்ட் செமஸ்டர் எண்ட் டேர்ம் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி அவங்க கண்டக்ட் பண்ண போறாங்கன்னா, இந்தியா முழுவதுமே 2000 சிட்டிஸ்ல வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கு. நீங்க அந்த எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு நீங்க ஆன்லைன் எக்ஸாம் எழுதணும். இப்ப இதுதான் அதனுடைய மெயின் ஸ்டெப். அடுத்து பாருங்க, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு லெவல் நான் சொன்ன பாத்தீங்களா, டிப்ளமோ லெவல், ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் லெவல், டிப்ளமோ லெவல், பிஎஸ்சி லெவல், பிஎஸ் லெவல்னா ஒவ்வொரு லெவலுக்குமே ப்ரீ ரெக்வெஸ்ட், அதாவது தேவைப்படுற விஷயம்னு சொல்லி முன்னாடி இத்தனை கிரெடிட் முடிச்சிருந்தாதான் நீங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்ப அதை வந்து எல்லாத்தையும் ப்ராப்பரா குவாலிஃபை பண்ணிருக்கணும். அந்த குவிசஸ்ல கரெக்டா மினிமம் மார்க்ல எடுத்துருக்கணும். அதுல வந்து அந்த ப்ராஜெக்ட்ங்கிறப்ப இன்டென்சிஃபை பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்டை ப்ராப்பரா பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் வைவால 1 hour நல்ல ட்ரில் பண்ற அளவுக்கு தெளிவா உங்களுக்கு பண்ணுவாங்க. இது எல்லாமே ரெக்கார்டட் வெர்ஷன்ல உங்களுக்கு ஒரு லெக்சர் கொடுத்துறாங்க. நீங்க அதை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அதை ப்ராப்பரா நீங்க பண்ற பொழுது இதுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜியை ஒரு பெரிய இந்தியாலேயே நம்பர் 1 இருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸ்ல நீங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுல பாருங்க, இந்த அசஸ்மெண்ட் டீடைல் வந்து கொடுத்து வீக்லி அசைன்மெண்ட்ஸ் என்ன, மந்த்லி இன்பர்சன் குவிசஸ் அண்ட் இன்பர்சன் எண்ட் எக்ஸாம். இந்த இன்பர்சன் குவிசஸ்ங்கிறது அந்த சென்டர்ல போய் எழுதுறத சொல்றாங்க. வியூ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல் டீடைல் வேணும் பாருங்களேன். ஆன்லைன் குவிசஸ் என்ன இருக்கும், 2 இன்விஜிலேட்டட் குவிசஸ் ஃபார் 4 hours எக்ஸாம் செஷன் வித் 4 hours to attempt for 4 subject, 3 hours attempt to 3 subject. இந்த மாதிரி டீடைல் கொடுத்து இது எல்லாமே நீங்க அந்த நான் சொல்ற அந்த வெப்சைட்ல போய் நீங்க பார்த்துட்டு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே பாருங்க. ஆவரேஜ் குவிஸ் ஸ்கோர் அவுட் ஆஃப் 50 எல்லாமே 50க்கு வைக்கிறாங்க. A candidate deemed to have passed the score is 50. அதாவது 100க்கு 50 மார்க் எடுத்தாதான் அவங்க பாஸ்ன்னு வந்து உங்களை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. பாருங்க, எக்ஸாம் சிட்டிஸ் இந்த பாருங்க எல்லா இடத்துலயுமே
எக்ஸாம் சிட்டிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இதை போய் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும். ஈவன் இன்டர்நேஷ்னல் லெவலில் அதர் இதுலையும் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள், தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்கு? சென்னை, ஆவடி, சவுத்து, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், இத்தனை இடத்துல அவங்க எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்காக திரும்ப சென்னை கிளம்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஈரோட்டில் இருந்தாலும் அங்கேருந்தே உங்களால் படிக்க முடியும். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதோட ஃபீஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃபவுண்டேஷன் மட்டும் படிக்கிறவங்களுக்கு 32,000, ஃபவுண்டேஷன் ப்ளஸ் ஒரு டிப்ளமோ, நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒரு டிப்ளமோ படிக்கிறவங்களுக்கு ஒரு 94,500, ஃபவுண்டேஷன் ப்ளஸ் 2 டிப்ளமோனா இது வண்டியில் கொடுத்துருக்காங்க 1,57,000, பிஎஸ்சினா 2.21 to 2.27 வரலாம். இதே பிஎஸ் டிகிரி முடிக்கிறப்ப 3.15 to 3.51 வரல செலவாகுன்னு போட்டிருக்காங்க. இதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். உங்களோட ஃபேமிலி இன்கம் வந்து 5 lakh அந்த ரேஞ்சுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஓபிசி கேட்டகரிக்கு இதில் எந்த சப்போர்ட்டும் கிடையாது உங்களுக்கு. அதாவது 5 lakh அபவ் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் அதுவே எஸ்சிஎஸ்டியில் பாருங்கள், உங்களுக்கு 50% ஃபீ வைவர் இருக்குது. ஃபிசிக்கலி பிடபிள்யூடி அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து 50% இருக்குது. பட் அதுவே 1 lakh to 5 lakh இருக்கிறவங்களுக்கு, ஈவன் தோ ஜென்ரல் கேட்டகரியாக இருந்து அவங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்து இந்த ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்களுக்கு 50% ஃபீ வைவர் கொடுக்குறாங்க. அப்புறம் ஓபிசி, என்சிஎல், ஃபேமிலி இன்கம் அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 50% என்சிஎல் கொடுக்குறாங்க. எஸ்சிஎஸ்டி, பிடபிள்யூடி அண்ட் எஸ்சிஎஸ்டி ப்ளஸ் பிடபிள்யூடி எல்லாத்துக்குமே இந்த 70%, 50%, 70% கிடைக்குது. ஸோ இது வந்து 1 lakh அந்த இதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறது இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக நீங்கள் இதில் இந்த ஃபீ வேவர் வாங்கணும்னா அவங்க சொல்கிற இந்த ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் இந்த ஃபார்மேட்டில் பாருங்கள், இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். இப்போ இதுவே நீங்கள் ஃபீ வேவர் இல்லை அப்படின்னா தேவையில்லை. இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி தாசில்தார் பாருங்கள், தாசில்தார் யார் யார் இருக்காங்களோ அந்த டிஃப்ரெண்ட் அந்த பேட்டர்ன் படி வாங்கி நம்ம கொடுக்கணும். இப்போ இதுவே அதே மாதிரி இடபிள்யூஎஸ்க்கு இது எல்லாத்துக்கும் ஃபார்மேட் கொடுத்தா அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இதில் ஃபவுண்டேஷன் லெவலில் என்னென்ன கிரெடிட் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது பாருங்கள், என்னென்ன கோர்ஸ் நீங்கள் படிப்பீங்க பாருங்கள். ஃபவுண்டேஷன் லெவலில் 8 கோர்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா, 8 கோர்ஸ் என்னென்ன பாருங்கள். மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கம்ப்யூட்டேஷனல் திங்கிங், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ் 2, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ரோக்ராமிங் இன் பைத்தான், இங்கிலீஷ் 2. ஸோ இந்த விஷயம் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த எந்த லெவலில் ஃபவுண்டேஷன் லெவலில் நீங்கள் படிக்க போகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு இதை பற்றின பார்ப்போமே. இப்போ இங்கிலீஷில் என்ன இருக்க போகுது, இது யார் பாருங்கள், அதில் என்ன அந்த பர்டிகுலர் கிளிக் பண்ணால் அதை யார் நடத்த போகிறாங்க. ப்ரொஃபஸர் ராஜேஷ்குமார் அண்ட் கார்த்திகா சத்யநாதன் அப்படிங்கிற ஐஐடி ப்ரொஃபஸர் நடத்துகிறாங்க. வீக் 1 என்ன பண்ணுவாங்க, வீக் 2 என்ன, வீக் 3 என்ன, எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், என்னென்ன ரெஃபரன்ஸ் வேணாலும் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணுற அளவுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்து பாருங்கள். என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் ஒவ்வொன்றா பொறுமையாக போய் பார்த்துட்டு, இப்போ நான் திரும்ப பேக் போயிடுறேன். ஒவ்வொரு கோர்ஸில் யார் என்ன பண்ணுறா, எந்த ப்ரொஃபஸர் டீச் பண்ண போகிறாரு, எத்தனை இது இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி டிப்ளமோ லெவலுக்கு பாருங்களேன், அதுக்கு 12 கோர்சஸ். 12 கோர்சஸில் அது என்னென்ன இருக்குது அதில் பாருங்கள். 2 ப்ராஜெக்ட், மாடர்ன் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் 1 இது. இந்த ப்ராஜெக்டில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம இதை பாருங்கள், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. பெஸ்ட் ப்ராஜெக்ட் முதல்ல போன டைம் பண்ணி முடிச்சவங்களோட பெஸ்ட் ப்ராஜெக்ட் சாம்பிள் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கு இன்ஸ்ட்ரக்டர் யார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்க. புரிஞ்சுதா? இப்போ இதுக்கப்புறம் இதே டிப்ளமோவில் என்ன கோர்ஸ், டிப்ளமோங்கிறப்ப எகெயின் அதில் வந்து 6 கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன இருக்குது, அதில் 2 ப்ராஜெக்ட் வருது. பிஎஸ்சியில் வந்து 6 கோர்சஸ், அதுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டீல் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி அந்த டிகிரி லெவல் கோர்சஸில் எலெக்டிவ் கோர்சஸ் அப்பார்ட் ஃப்ரம் கோர் கோர்ஸ் இல்லாமல் என்னெல்லாம் எலெக்டிவ் கொடுத்துருக்காங்க, அதை எதை நீங்கள் எடுத்து அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் சாம்பிள் சர்டிஃபிகேட். நம்ம ஐஐடி மெட்ராஸோடைய இது சர்டிஃபிகேட்டுங்கிறது பெரிய விஷயம். இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம ஃபோட்டோ வித் டீட்டெயில் வரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்று தான். இப்போ இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது அந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. தெளிவாக நான் சொன்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துட்டு, உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்துட்டு, இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் அப்ளை ஃபார் அ குவாலிஃபயர் எக்ஸாம். அதை இருங்க. ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு அது 4 லெவல் நடத்துகிறாங்க அப்படிங்கிற நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த குவாலிஃபயர் எக்ஸாமோடைய டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்லலை. இருங்க, அதையும் சொல்லிடுறேன். அது வந்து ஒரே நிமிஷம். கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, அகாடமிக்ஸில் போயிட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்
இதுதான் எக்ஸாம் பாருங்க. ஜனவரி 25 பேட்சுக்கு எல்லாம் எப்பலாம் எக்ஸாம் ஆகுது, என்னென்ன டீட்டெயில், மே 25 பேட்சுக்கான டேட்ஸ் என்ன, செப்டம்பர் 25 பேட்சுக்கான டேட் என்ன, டீட்டெயில் எல்லாமே தெளிவா குடுத்துருக்காங்க. அதுல என்னென்ன ரெக்யர்மென்ட் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னு தெரிஞ்சு வெப்சைட்டுக்கு போனா எல்லா டீட்டெயிலும் அவைலபிளா இருக்கு. பார்த்து தெரிஞ்சுட்டு யூ மே அப்ளை இட். ஓகேங்களா? இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். இத பத்தி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மெயினா இன்னொரு விஷயம், வீடியோஸ்லாம் நெறைய பேருக்கு ரீச் ஆகணும். ஏன்னா நெறைய பேருக்கு ஐஐடின்னா என்னன்னே தெரியாம, அதெல்லாம் படிக்கவே முடியாதுன்னு நெனைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம இத கொண்டு செலுத்தணும். இத வந்து நீங்க நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு நமக்கு வந்து நமக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறிய உதவியா இருக்கும். ஓகேங்களா? மீண்டும் ஒரு நல்ல ஒரு கேரியர் கைடன்ஸ் வீடியோல நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் வணக்கம். நன்றி.